அவருக்கு நான் ஊதும் பொழுது சாஜிதீன் அவருக்கு சஜிதா செய்யுங்கள் பணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினான்? அவரை இடிச்சு தரமட்டமாக்குற அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தரமட்டமாக்கும் பொழுது நீங்க எல்லாம் பணியுங்கள் அர்த்தமா? அவரை சரிப்படுத்தும் போது அர்த்தமா? சரிப்படுத்தும் பொழுது மண்ணா இருந்தாலும் சரிப்படுத்துறது அர்த்தம். அப்படிங்கிற மாதிரியான உதாரணமா இந்த இது எங்க இருக்குன்னா 15:29 32:9 2:29 இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இல்லா சவ்வைத்தம் வருதுல எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காமல் விடாது நம்ம அர்த்தம் செய்யறோம். அவங்க அந்த சவ்வைத்துக்கு என்ன அர்த்தம் செய்வாங்கன்னா எந்த ஒரு கபரையும் சீர்படுத்தாம ஒழுங்குபடுத்தாம விடாத. அப்ப ஒழுங்கற்ற கபர்களை எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்துங்க, நல்லா பூசி மெழுகி செலவுகள் எல்லாம் போட்டு அப்படி பண்ணுங்க, பாலிஷ் பண்ணுங்க அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கறாங்க. இதுல என்ன அது பார்த்தா சரி மாதிரி தெரியும். குர்ஆன்ல இருந்து காட்டுறாங்கல்ல, சவ்வைத்தாண்டு வருது, இப்ப சவ்வாகுன்னாண்டு வருது, அங்க போய் இடிச்சு தரமாட்டமாக்குறது வருமா? வராதுங்க. இது எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா ஒரு விஷயத்தை சவ்வாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் ஒழுங்குபடுத்துறது தான். ஒழுங்குபடுத்துறதா நேரடியான அர்த்தம். இந்த ஒழுங்குபடுத்துறது என்பதை எதோட சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறிவிடும். உதாரணமா ஒரு கிழிஞ்ச துணியை, ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சு, இதை ஒழுங்குபடுத்துக்கு என்ன அர்த்தம்? சக்கிரன்னு அர்த்தம். கிழிஞ்ச சட்டையை சுட்டி காட்டி இந்த சட்டை கிழிந்திருக்கிறது, இதை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம்? சக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறது. அந்த இடத்துல அர்த்தம் என்னவா போகுது? சக்கிறது ஒழுங்குபடுத்துறது ஆகுது. அதே மாதிரி உடைஞ்சு போன பொருளை பத்தி பேசுறோம், இதை ஒழுங்குபடுத்திட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஊற்றுறதுன்னு அர்த்தம். அது மாதிரி போகுது. அது மாதிரி ஒரு பாத்திரங்கள்லாம் கழுவ இதெல்லாம் ஒழுங்குபடுத்த பண்ண அர்த்தம், நல்லா கழுவிக்கிட்டு சுத்தமா வைந்த அர்த்தம். இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் பரப்பி கிடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தம். அதுக்குரிய இடத்துல அடிக்க வைங்கன்னு அர்த்தம். இந்த ஒழுங்குபடுத்துதல்ங்கிற வார்த்தை எதுல சேர்த்து சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும். அதை விளங்காம வானம் இருக்குது, அதை ஒழுங்குபடுத்துறன்னு அர்த்தம். அதை எப்படி அல்லாஹ் எப்படி படுத்தினா அதுக்கு ஒழுங்கோ அதை அல்லாஹ் செஞ்சான்னு அர்த்தம். மண்ணா கிடக்கிறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவரை ஒழுங்குபடுத்துறன்னு என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு அதெல்லாம் எல்லாம் வச்சு அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருந்ததோ அது மாதிரி உருவத்தை கொடுக்கறதுக்கு பேர் என்னது? ஒழுங்குபடுத்துதல். அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒழுங்குபடுத்துறது அர்த்தம், சந்தேகமே கிடையாது. ஆனால் எது எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாறிக்கொள்ளும். இப்ப எதுக்கு வருது? உயரமா இருக்கிறத ஒழுங்குபடுத்துறதுனால பாயிண்ட் விட்டுறாங்க. அந்த ஒழுங்குபடுத்துறதை மட்டும் பாக்குறாங்களே தவிர அதுக்கு முந்தி பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஒலா கபரன் முஸ்ரிபன், உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் ஒழுங்குபடுத்துறது சீர்படுத்துறதுன்னு அர்த்தம். அந்த உயரத்தை காலி பண்றதுன்னு அர்த்தம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வாசனை என்ன? இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இதே மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. போன உடனே பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு இடம் வேணும்னு சொல்றாங்க. அப்ப பனு சார்ந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒண்ணு இருந்தது, அதை எனக்கு விலைக்கு தெரியலான்னு கேட்டாங்க. அந்த அனாதை சிறுவர்கள் என்ன கேட்டாங்க? விலை வேணான்ட்டாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி விலைக்கு தான் வாங்கினாங்க. வாங்கி அது வெறுமனே காலி மனை, அந்த காலி மனையில பள்ளிவாசல் கட்டுறதுக்காக வேண்டி அந்த இது பண்றாங்க, தோண்டிக்கிட்டு ஒழுங்குபடுத்துவாங்கல்ல. அப்ப தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அது என்னவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா அந்த காலி மனையில பேரிச்ச மரங்கள் அங்கங்க இருக்குது. காலி மனைனா என்ன இருக்கு? பேரிச்ச மரங்கள் அங்க ஒண்ணு பேரிச்ச மரங்கள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் ஆக்க முடியுமா? சப்பு நிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். அந்த காலி மனையில வேற என்ன இருக்குன்னு கேட்டா சில குட்டி சுவர்கள் இருக்குது. குட்டி சுவர்னா என்ன? ஏற்கனவே கட்டிடங்கள் இருந்து இடிஞ்சு போய் அங்கிட்டு ஒரு சுவர் இங்கிட்டு ஒரு சுவரா இருக்கும், அதுக்கு பேர் குட்டி சுவர்னு பேரு. குட்டி சுவர்னு சொல்றாங்களே இல்ல, குட்டி சுவர்னா அர்த்தம் அந்த சிதிலம் அடைஞ்ச கட்டிடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய சுவர்கள், வீணா போன கட்டிடத்துல எஞ்சி இருக்கிற சுவர்களுக்கு பேர் என்னது? குட்டி சுவர்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்ச மரங்களை எல்லாம் வெட்ட சொன்னார்கள், வெட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த குட்டி சுவர்களை பார்த்து சீர்படுத்த சொன்னார்கள். அதை சுவியத்துன்னு போறது. குட்டிச்சவர்கள் இருந்தது, அது என்ன பண்ண சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி செய்து சொன்னார்கள். அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. என்ன அர்த்தம்? அப்ப இந்த குட்டிச்சவர்கள் பூசி அழகா மொழிகி அப்படி உயரமா அப்படி வைக்கிறன்னு அர்த்தமா? தொழுறதுக்கு அந்த மாதிரி தலைவரத்தை ஆக்குறது அர்த்தமா? குட்டிச்சவரை பற்றி வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்க, குட்டிச்சவரை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னவொன்னே இதே வார்த்தை வருது. இந்த சவ்வாவுல உள்ளதான் சுவியத். இந்த சவ்வைத்த கொண்டு வருதுல, இந்த சவ்வாங்கிற சொல்லில் இருந்துதான் சவ்வா சுவியத்து சவ்வைத்த இந்த வார்த்தையெல்லாம் பிறக்கிறது. அப்ப மூல சொல் அதுதான். சுவியத்
அப்ப அந்த குட்டிச்சவர்கள் எல்லாம் சுவியர். என்ன அர்த்தம் அதுக்கு? இவங்க சொன்ன அர்த்தம் என்ன? குட்டிச்சவருக்கு பெயிண்ட் அடிச்சு பூசி அப்படி வச்சா எப்படி சப்பு நிக்கிறது? அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை ஒழுங்குபடுத்த சொன்னாங்கன்னா, இடிச்சு தந்தரையாக்கு மட்டமாக்கு ஸ்டப் நிக்கிற மாதிரி ஆக்குன்னு அர்த்தமா? அதை குட்டிச்சவரை வச்சு ஒழுங்குபடுத்துங்கன்னு அர்த்தமா? குட்டிச்சவரை இல்லாம ஆக்கணும். குட்டிச்சவரை பற்றி அதை ஒழுங்குபடுத்து என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? குட்டிச்சவரை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். குட்டிச்சவரை வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்துன்னு அர்த்தம் வராது. குட்டிச்சவரை காலி பண்றதுதான் அதை ஒழுங்குபடுத்துறது. இப்ப சும்மியத்துங்கிற வார்த்தை எங்க வருது? புகாரியில 410, 1735, 3639 வருகிறது. அப்ப மஸ்ஜித் நபவி கட்டும் பொழுது குட்டிச்சவர்கள் இருந்ததுனால அது பள்ளிவாசல் கட்ட உதவாது, அதை இடிச்சு தரமட்டமாக்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரமட்டமாக்கப்பட்டது, அதான் சுவியத்தில் வருது. அப்ப உயரத்தை பற்றி பேசினால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரம்? கிழிஞ்சதை பற்றி பேசினால் கக்கிறது தான் ஒழுங்குபடுத்துறது. அதே மாதிரி உடஞ்சதை பற்றி பேசினால் அதை ஒட்டுறதுதான் ஒழுங்குபடுத்துறது. உயரமா இருக்கிறத பத்தி பேசினால் அந்த காலி பண்றதுதான் அதில் செய்யற ஒழுங்குபடுத்துதல். அப்ப கபரை பற்றி ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது வலா கபரன் முஸ்ரிபன், உயரமாய் இருக்கிற எந்த ஒரு கபரையும் இல்லா சவைத்தஹு, அதை ஒழுங்குபடுத்தாம விடாத, காலி பண்ணாம விடாத, தரமட்டமாக்காம விடாத என்றுதான் அதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. குகைக்குள்ள போனா அந்த குகையில் என்ன இருக்கு? கரடு முரடா இருக்கும். அங்க ஒரு கல் இருக்கும், அங்க ஒரு மண். படுக்கை எழுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துக்கு ரொம்ப டயர்டா போய் வந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு சவ்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகானன் எதைய எனாம் அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் குகைக்குள்ள போயிட்டோம். எதிரிகள் வரச்சிட்டு வர்றாங்க. பாதுகாப்புக்காக சவுறு குகைக்குள்ள நாங்க நினைஞ்சிட்டோம், நுழைந்து விட்டோம். நுழைஞ்சா ரசூலுல்லாஹ் படுக்கிற மாதிரி அந்த இடம் இல்ல, மேடும் பள்ளமுமாக கல்லும் கரடுமாக இருந்தது. உடனே என் கையினால் அந்த இடத்தை சமநிலையில் ஆக்கி அதுல ரசூலுல்லாஹ் படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா, வஸவ்வைது லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்? அந்த கரடு முரடை எல்லாம் சரிப்படுத்தினேன். அப்படின்னா அந்த கரடு முரடை எல்லாம் அதை வச்சு அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல பூசி அதுக்கு மேல போய் படுங்கன்னாங்களா? கரடு முரடை காலி பண்ணாங்களா? ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். கரடு முரடை சரி பண்றதுன்னு அர்த்தம், அதை இல்லாம ஆக்கிறதுன்னு அர்த்தம். அது எங்க இது புகாரியில 3379, 3346 அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுகும் போது கல்லு மண்ணுமா கிடக்கிறது கட்டாந்தரையில, அந்த கல்லு நெத்தில குத்தும். ரோட்ல தொழுவுறீங்கன்னு வைங்க, வெறும் தரையா சமமா இருந்தால் நெத்தில குத்தாது. இப்படி ஏத்திக்கிட்டு இறக்கிட்டு இருந்தா என்னவாக அது நெத்தில குத்தம், கையெல்லாம் வைக்க முடியாது. அப்ப அதை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அர் ரஜுலு யுஸவ்வி துராப ஹைது யஸ்ஜுது, சஜ்தா செய்யும் பொழுது அவன் சஜ்தா செய்யற அந்த மண்ணை சமமா ஆக்குறான, அது கூடுமா? நெத்தியை கொண்டு வைக்க போறோம், ஒரு கல் நீடிட்டு இருக்குது, அது கட்டி விட்டு சமமாக்குறான, இதை செய்யலாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, செஞ்சுக்கலாம், தொழுதுகிட்டு இருக்கும் போது அதை செய்யலாம், ஒரு தடவை செஞ்சிரு, ஒரு தட்டு தான், இப்படி இப்படி இருந்துகிட்டு செய்யலாம், செய்யக்கூடாது. போய்கிட்டு இருக்கும் செய்யணும், அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு சமம் ஒரு தட்டுல சமமாக்கிடணும், சமமாக்கி விட்டு நீ செய்து கொள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 851 வருது. இதுலயும் வருது யுஸவ்வி துராப, மண்ணை சமமாக்குறது, சமமட்டமாக்கினா அவன் நெத்தியில குத்தாது, அது செய்யலாமா? ஒரு தடவை செஞ்சுக்க. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள், அதுக்காக சொல்றோம். அப்ப நல்ல விளங்கிக்கணும், உயரமா இருக்கிற கபரை இடிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம், அதுதான் அர்த்தம் என்பதற்கு இது மாத்திரம் ஆதாரம் கிடையாது. இன்னும் ஏராளமாக திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சுட்டு இந்த ஹதீஸுக்கு கீழே சொல்றாங்க, வல் அமலு அலா ஹாதா இந்த பாலி அஹ்லுல் இல்மி யக்ரஹூன அன் யுர்ஃபஅல் கப்ரு ஃபௌகல் அர்தி. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் செய்வதில் அர்த்தத்தினால சண்டை வருது. அர்த்தம் செய்வது சரியாங்கிற திருமதி இமாம் மாதிரி ஒரு மொழி வல்லுநரா இவர்கள்லாம் திருமதி இமாம் என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை சொல்றாங்க. இதன் அடிப்படையில பூமியை விட மேல கபரை உயர்த்துவது கூடாது என்று அறிஞர்கள் முடிவு செய்கிறார்கள். இதன் அடிப்படையில் சபை தொகுதி ஒழுங்குபடுத்துற அர்த்தமா இருந்தா அப்படி முடிவு எடுப்பாங்களா? அந்த அர்த்தம் இல்லாதனால இப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு திருமதி இமாம். இது 970 இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல 4:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வஸவர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்து. நிராகரிப்பவர்கள் கியாமத் நாள்ல சொல்வார்கள், தங்களை போட்டு இந்த பூமியை சமமாக்கி விட்டால் தேவலையே, உசுரோடு நிற்பாங்க. கொஸ்டின் கடுமையா இருக்கு, நம்மள இந்த பூமிக்குள்ள போட்டு கரமட்டமா ஆக்கிட்டாண்டா, காலி பண்ணிட்டாண்டா தேவலையே அப்படின்னு ஆசைப்படுவான், செத்துட்டா தேவலைன்னு ஆசைப்படுவான்.
செத்து இந்த மண்ணோட மண் ஆயிட்டா தேவையில்லைன்னு ஆசைப்படுவான். அதுக்கு எல்லாம் பயன்படுத்துற வார்த்தை சவ்வாங்கிற வார்த்தை. அப்ப இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுறாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது கபரை கட்டக்கூடாது, கட்டினா இடிக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான தீர்ப்பு. இது தொடர்பாக இன்னும் சில சந்தேகங்கள், இன்னும் சில விவரங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த நாட்களில் பார்க்கலாம்.